வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அமிர்தா டெக் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏற்கனவே நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொல்லியிருந்தோம், நம்ம ஃபிசிக்ஸு மற்றும் மேக்ஸு கிளாஸு நம்ம அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் கிளாஸு நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸில் இயற்கணிதம் அப்படின்னு பார்க்குறோம். இதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிளாஸுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் உள்ள போகிறோம். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், மீப்போமா மற்றும் மீப்போவா இடையேயான தொடர்பு. இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீப்போமா இன்ட்டு மீப்போவா. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீப்போமா இன்ட்டு மீப்போவா. அடுத்தது பாருங்க, இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம். இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம், அதுக்கான ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் இஸ் ஈக்குவல் டு 0. இதை எப்படி எழுதலாம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் மூலங்களின் கூடுதல்னா என்ன எழுதலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற்பலனா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள். இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் காண சூத்திரம். இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் காண சூத்திரம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac பை 2a. ஃபார்முலா பாருங்கள். இருபடி சமன்பாட்டின் மூலங்களுக்கான சூத்திரம் x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. அடுத்த ஃபார்முலா பாருங்கள். மூலங்களின் தன்மைக்கான, மூலங்களின் தன்மைக்கான என்ன ஃபார்முலா பாருங்கள். டெல்டா இஸ் ஈக்குவல் டு, டெல்டா இஸ் ஈக்குவல் டு b square minus 4ac, b square minus 4ac. இங்கே நம்ம கண்டிஷன் பாருங்களேன். டெல்டா அதிகமாக இருந்துச்சுன்னா, டெல்டா பெரிய மதிப்பாக இருந்துச்சு 0 விட அப்படின்னா மூலங்கள் மெய் மற்றும் சமநிலையாக இருக்கும். மூலங்கள் மெய் மற்றும் சமநிலை. அதே டெல்டாவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா மூலங்கள் மெய் எப்படி இருக்கும்? டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமமாக இருக்கும். அதே மாதிரி டெல்டா விட 0வோட மதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன எழுதுவோம்? மெய் மூலம் இல்லை, மெய் மூலம் இல்லை. ஸோ நம்ம இதில் என்னன்னா இது அந்த 3 சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்த ஃபார்முலா பாருங்கள். மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையேயான தொடர்பு. மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையேயான தொடர்பு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையேயான தொடர்பு. கூடுதலாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. பெருக்கல்ல இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு இதை எப்படி எழுதலாம்? இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதலாம். அடுத்தது பாருங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா, 4 ஆல்ஃபா பீட்டா. அடுத்த ஃபார்முலா பாருங்க. ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அடுத்த ஃபார்முலா பாருங்க. ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அடுத்தது பாருங்க. ஆல்ஃபா பவர் 4 மைனஸ் பீட்டா பவர் 4 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ நம்ம இங்கே சொன்ன எல்லா ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். இந்த இயற்கணிதம் போகணும் அப்படின்னா, பார்க்கணும் அப்படின்னா
இதில் உள்ள எல்லா ஃபார்முலாவும் நம்ம என்ன செய்யணும், நல்லா தெரிஞ்சு நல்லா அடிக்கடி எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா தான் நமக்கு இதில் உள்ள எல்லா சமயம் நம்ம ஓரளவுக்கு அட்டன் பண்ண முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.